வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்னேஷ். வர வர வடக்குல இருக்கக்கூடிய நண்பர்கள் வித்தியாசமா டிஷ் செய்யறேன், ஸ்நாக்ஸ் செய்யறன்ற பேர்ல சாப்பாட்டையே கேவலப்படுத்திட்டு வராங்க. அதை வீடியோ எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. சோ அதுல ஒரு சில ரீல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது இந்த வீடியோல பார்ப்போம். முக்கியமா இந்த டிஷ்ஷோ இந்த ஸ்நாக்ஸோ யாரா வீட்டுல சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்து எதனா ஆச்சுன்னா கம்பெனி பொறுப்பு இல்ல. சோ வாங்க வீடியோக்குள்ள போகும். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம எல்லா வீட்லயும் சாப்பிட காலையில நைட்டு எது செய்யறாங்களோ இல்லையோ இதை கண்டிப்பா செய்வாங்க. அது வேற ஒண்ணு இல்ல, தோசை தான். அந்த தோசையை வச்சு நம்ம வடக்கு நண்பர் ஒன்று செஞ்சிருக்காரு. அதுதான் ஐஸ்கிரீம் தோசை. तो भाई यहाँ बन रहा है हमारा आइसक्रीम डोसा जो काफी यूनिक है। आइसक्रीम की डोसा डोसा 3D आइसक्रीम डोसा है। இதுல எனக்கு தோசையில ஐஸ்கிரீம் தடந்து கூட சகிச்சுக்கலாம். ஆனா அந்த தோசைக்கு தொட்டுக்க மறுபடியும் ஐஸ்கிரீமே கொடுத்தாரு பாரு, அங்க நிக்கிறாரு நம்ம. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபினா, நம்ம எல்லாருக்கும் செய்ய தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம்னா அது 2 நிமிஷம் ரெடி ஆகிற மேகி. அந்த மேகி வச்சு நம்ம வடக்கு நண்பர் ஒன்று ரெடி பண்ணிருக்காரு. அதுதான் மேகி மில்க் ஷேக். அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்னா எல்லாரும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக தலைவலிக்காக குடிக்கக்கூடியதுதான் டீ. அந்த டீயை வச்சு ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுதான் ரசகுல்லா டீ. ये है रसगुल्ला, ये डाल दिया कप में, अब जाएगा इसमें चाय। लीजिए बन गई हमारी रसगुल्ला वाली चाय। देखिए रसगुल्ला तैर रहा है। लीजिए चम्मच, एंजॉय कीजिए सर्दी में रसगुल्ला वाली चाय। சொல்லப்போனா இந்த ரசகுல்லா டீ கொல்கத்தால ஃபேமஸா இருக்கக்கூடியது. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் டீ கடையில ரோடு ஓரத்துல கூட கடை போட்டு இதை சேல் பண்ணுவாங்களாம். சோ இது கொல்கத்தால எல்லாரும் ஃபேமஸா குடிக்கும் போது நம்ம இதை பத்தி பேசுறது நல்லா இருக்காது. என்ன ஒண்ணு, டீ லவர்ஸ்க்கு கொஞ்சம் கடுப்பாகும். ஓகே, இப்போ அடுத்த டிஷ்ஷுக்கு வருவோம். எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஜங்க் ஃபுட்னா அது பீஸா. அந்த பீஸா வச்சு நம்ம வடக்கு நண்பர் ஒன்று செஞ்சிருக்காரு. அதுதான் குலோப் ஜாமுன் பீஸா. இதெல்லாம் பீஸா விரும்பி சாப்பிட்றவன் பார்த்தா பீஸாவே வெறுத்துருவோம். அடுத்து நம்ம எல்லாரும் சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ்னா அது பக்கோடாவா இருக்கும். ஈவினிங் டைம்ல சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிடுவோம். அந்த பக்கோடாவை வச்சு நம்ம வடக்க நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி, அந்த ஸ்நாக்ஸ் வேற ஒண்ணும் இல்ல, ஓரியோ பக்கோடா. Inky pinky funky, daddy bought a donkey, donkey died, daddy cried, inky pinky funky, inky pinky funky, daddy bought a donkey. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இப்ப நான் காட்ட போற ரீல்ஸை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. ஒரு சிலவங்க ரொம்ப அடிமட்டத்துக்கு போய் இந்த குட்கா பான் மசாலா இருக்குல்ல, அதுல ஆம்லேட் போட்டு சாப்பிடுறாங்க. சோ நீங்களும் பார்த்து கண்டுகளி.
ஏன்டா குட்கா பான் மசாலாலாம் சாப்பிட்டா ஹெல்த் இஷ்யூஸ் வரும், ஒரு சிலவங்க ஹார்ட் அட்டாக் வர கூட வாய்ப்பு இருக்குன்னு ரீசர்ச் சொல்லுது. அது ஒரு சில ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு சில ஸ்டேட்லாம் அந்த குட்கா பான் மசாலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு பேன் பண்ணி இவ்வளவு கெடுதல் வரும் தெரிஞ்சும் அது ஆம்லேட் போட்டு சாப்பிடுறீங்களா? சோ இந்த மாதிரி நிறைய ரெசிபி செய்யறேன், வித்தியாசமா ஸ்நாக்ஸ் செய்யறேன்னு சொல்லி நம்ம வடக்கு நண்பர்கள் சாப்பாட்டையே கேவலப்படுத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பார்க்க சகிக்கிற வீடியோஸ் நிறைய இருக்கு. சொல்லப்போனா மெரேண்டா ஸ்ப்ரைட் ஜூஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல வச்சு ஆம்லேட் போட்டு சாப்பிடுறாங்க, பச்சை மிளகா வச்சு ஐஸ்கிரீம் செய்யறாங்க, வாட்டர் மெலன் வச்சு பீஸா செஞ்சு நிறைய ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. சோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான வீடியோஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. சரி, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய வடக்கு நண்பர்கள் செஞ்சுட்டு வராங்க, அங்கதான் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பார்த்தா நம்ம தமிழ் ஆளுங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப வியர்டான ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு தமிழ் ஆண்டி சக்கரை பொங்கல கேக் செய்யறாங்க. எனக்கு உடனே ஷாக் ஆயிடுச்சு. ஆடா பாவி, நம்ம பக்கமும் ட்ரெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? எனக்கு என்ன டவுட்னா, நார்த் சைடுல இந்த மாதிரி வித்தியாசமான ஃபுட் எல்லாம் செய்யறாங்களா, அங்க யாரும் இதை கண்டுக்க மாட்டாங்களா, இல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபுட் ஆபீசர்ஸ் எல்லாம் இதை போய் செக் பண்ணுவாங்களா மாட்டாங்களானே தெரியல. இதனால எவ்வளவு ஹெல்த் பாதிப்பு உண்டாகும். அது அந்த தோசை ஐஸ்கிரீம் எல்லாம் போய் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு போட்டா கூகுளே காரி துப்புது. ஏன்னா தோசைன்றது ஒரு சவுத் இந்தியன் டிஷ்ஷா, அது ஏன்டா போய் இப்படி நாஸ்தி பண்றீங்கன்னு கூகுளே சொல்லுது. அதுவும் கூகுள் சொல்றது என்னன்னா, தோசை சாப்பிடுறது நல்லது, அதுல புரோட்டீன் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு. அதுல போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஐஸ்கிரீம்ல ஆல்ரெடி சுகர் இருக்கு, அதனால ஹெல்த் இஷ்யூ வரும், வெயிட் கெயின் ஆகும், அன்பேலன்ஸ் நியூட்ரிஷனா போயிட்டு வந்து. அதே மாதிரி மேகி மில்க் ஷேக் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த்னு போட்டா இதுல ஹெல்த்தாவே கன்சிடர் பண்ணல, ஓடி போயிடுது. ஆனா இவ்வளவு பாதிப்பு வரும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும் தெரிஞ்சு நார்த் சைடுல ஏன் இதை பண்றாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி வீடியோஸ் அங்க ட்ரெண்ட் ஆக முக்கியமான காரணம் அங்க இருக்கக்கூடிய ஃபுட் பிளாகர்ஸ் தான். யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல வியூஸ் அதிகமா போகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு வராங்க. டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் பிளாகர், அவர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. அந்த வேலையை விட்டுட்டு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு தான் சம்பாதிக்கிறாரு. அவர் சொல்றது என்னன்னா, எங்க வீடியோஸ் எவ்வளவு வைரல் ஆகுதோ அந்த அளவுக்கு நாங்க சம்பாதிப்போம். 1 லட்சம் வியூஸ் போச்சு அப்படின்னா எங்களுக்கு $1 கிடைக்கும் யூடியூப்ல இருந்து. சோ இந்த மாதிரி நாங்க வைரலான வீடியோஸ் போட்டு தான் நாங்க சம்பாதிக்கிறோம் என்னோட ஜாபை விட்டுட்டு. சோ நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் ஃபுட் பிளாகர்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட்ல எவ்வளவு வியூஸ் போனாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரி ட்ரெண்டை கொண்டு வராதீங்க. உங்களுக்கு இதை தவிர வேற ஐடியாஸ்லாம் இருக்கும், அதை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா வியூஸ் போகும், ட்ரெண்ட் ஆகும். சோ இந்த மாதிரி வீடியோஸோ ஷார்ட்ஸோ ரீல்ஸோ நம்ம தமிழ் கம்யூனிட்டியில யாருன்னா பண்ணா மக்களாகிய நீங்கள் என்கரேஜே பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் யாருமே இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் போட்டு நான் பார்க்கல. அப்படியே போட்டாலும் இனிமே யாரும் போடாதீங்க. ஏன் அதை சொல்றேன்னா, இப்போ அவங்க வீடியோஸ் போடுறாங்களா, ரீல்ஸ் போடுறாங்களா, அதை எடுத்து நம்ம கமெண்ட் பண்றோம், வடக்கு நண்பர் இப்படி செஞ்சிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, இதனால ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொல்லி நம்ம கமெண்ட் பண்றோம், கலாய்க்கிறோம். இப்போ நம்ம போட்டோம்னா அவங்க நம்ம பண்ற ரீல்ஸ் எடுத்து போட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. முக்கியமா இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ற வீடியோஸ்லாம் நிறைய ஹிந்தி சேனல்ஸ்ல இருக்கு. சோ எதுக்கு இந்த வேலை? சோ ஒரு வழியா வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னு இருக்கேன். என்னன்னா, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வியர்டான வித்தியாசமான ஃபுட் சாப்பிடணும் ட்ரை பண்ணணும்? சொல்லப்போனா அந்த மேகி மில்க் ஷேக், ரசகுல்லா டீ, ஐஸ்கிரீம் தோசை, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அன்ஹெல்தி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க? யாரா அவன் ரசனை கட்டவனா இருக்கான், இதெல்லாம் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா? அது யாருன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க. அப்டேட் நாயகன் சொல்லக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.